சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம். இன்றைய தினம் வினாவிடை பகுதியில் முதலாவதாக நாம் சிந்திக்க இருக்கின்ற வினாவானது வடபழனியிலிருந்து திரு முருகன் அவர்கள் கேட்கிறார்கள். தந்தை தாயை மட்டும் வணங்குவது, அதாவது இறை வழிபாடு செய்யாமல் கடவுளை வணங்கியது ஆகுமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக ஆகும். அதில் நிச்சம்சயமாக சொல்லலாம். எப்படி அறத்தோடு சொல்கிறோமா அப்படின்னா, வேதம் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கு. மாத்ரு தேவோபவ, பித்ரு தேவோபவ, ஆச்சாரிய தேவோபவ, அதிதி தேவோபவ அப்படின்னு அழகாக சொல்லியிருக்கு. தாய் கடவுளாக வணங்கத்தக்கவள், தந்தை கடவுளாக வணங்கத்தக்கவர், குரு கடவுளாக வணங்கத்தக்கவர், அதிதி, அதாவது இந்த அதிதிங்கிற வார்த்தைக்கு புதுமை அப்படிங்கிறது அர்த்தம். சன்னியாசியும் குறிக்கும், உயர்ந்த அறத்தை வளர்க்கின்றவர்களையும் குறிக்கும், நன்மை செய்கின்றவர்களை குறிக்கும், அக்னியை குறிக்கும். இவர்களெல்லாம் தேவர்களாக கருதப்படுகிறவர்கள். அதனால் அவளை நாம் வணங்கிறது அப்படிங்கிறது கடவுளை வணங்கியதாக ஆகும். பூரணமான பலன் நமக்கு கிடைக்கும், அதில் மாற்றமே கிடையாது. ஒரு முக்கியமான ஒரு தகவல் என்னென்னா, அனுஷ்டானம் பண்ணுற வரைக்கும், அதாவது ஒவ்வொரு சமயமும் தனக்கான ஒரு அனுஷ்டானத்தை வைத்திருக்கிறது, ஒரு வழிபாட்டு நெறியை வைத்திருக்கிறது. அந்த வழிபாட்டு நெறிக்கு என்று ஒரு சில ஆரம்பங்களை வைத்திருக்கிறது. அதை தீக்ஷா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சைவத்தில். ஒவ்வொரு சமயமும் அதுக்குன்னு ஒன்று வச்சுட்டுருக்கான். அது அந்த சம்ஸ்காரம் பண்ணி, அதாவது அந்த செயலை செய்து முடித்தால் அவர் அந்த சமயத்தை சார்ந்தவராக அங்கீகரிக்கப்படுகிறார். அப்படி அந்த சமயத்தை சார்ந்தவராக அங்கீகரிக்கப்படுகிறது வரை தாய் தந்தையரே தான் கடவுளாக கருதப்படுகிறார்கள். அதுக்கு அடுத்தபடியாக மாத்ரு அப்படிங்கிற வார்த்தை இருக்கோல்லையோ, அம்மா அப்படின்னா மாதா அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? சூழல்னு அர்த்தம். வாழுதற்கு உரிய சூழலை ஏற்படுத்தி தருபவள், காத்து தருபவள், இன்பத்தை அருள்பவள், நல்லவைகளை நம்மை விட்டு நீங்காது பாதுகாப்பவள், இப்படி எல்லா தன்மைகளையும் கொண்டவளுக்கு தாய் என்று பெயர். கடவுளுக்கு லட்சணம் சொல்லும் பொழுது தாயை லட்சணமாக சொல்லுகிறார். அபிராமி பட்டர் சொல்லுவார், உன்னையே அன்னையே என்பன் ஓடி வந்தேன்னு சொல்லுவார். குழந்தையெல்லாம் அப்படியே விளையாடிகிட்டே இருக்கு, யாராவது ஒருத்தர் மிரட்டுறா இல்லை அடிக்கிறா அப்படின்னா முதல்ல அம்மாவை தான், அம்மாகிட்ட தான் இது காலில் போய் விழும், கட்டி பிடிச்சிக்கும், தாயாரை போய் சேரும். அதனால் துன்புறுத்துகிற பொழுது உன்னையே அன்னையே என்பன் அப்படிங்கிறது விஷயம் இல்லை, ஓடி வந்தேன்னு சொல்லார். துன்பத்தை உடனடியாக நிவர்த்தி செய்வது. லலிதா சகஸ்ரநாமம் உமையம்மையை பற்றி பேசுகிறது, அவளுடைய புகழை பற்றி பேசுகிறது. இதை பேசுகிறது யார்? வச்சின்யாதி வாக்தேவதை, வாக்கிற்கே தேவதையாக இருக்கக்கூடிய 8 தேவதை ஒன்றா சேர்ந்து பண்ணின ஸ்துதி அது லலிதா சகஸ்ரநாமம். அவ்வளவு சிறப்பு இருக்குது அதுக்கு. அது என்ன சொல்கிறது? முதல் வாக்கியத்தில் மாதா அம்மா அப்படின்னு கூப்பிடுறது. அபிராமி அந்தாதியில் அபிராமி பட்டர் அபிராமியவே அன்னை தான் சொல்கிறார். அந்தாதி அப்படிங்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, அந்தம்னா முடிவுன்னு அர்த்தம், ஆதின்னா துவக்கம்னு அர்த்தம். அந்தம் ஆதி, இதனுடைய முடிவு துவக்கம். அதில் முடிவாக அவர் கடைசியாக சொன்ன ஒரு முடிவு என்ன அப்படின்னு, அந்தாதியோட முடிவு என்ன அப்படின்னா, முதல் பாட்டு தாரமரு கொன்றையும் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். தா அப்படிங்கிற வார்த்தை சொல் இருக்கிறதுல. கடைசி பாட்டு பலன் சொல்கிறார், ஆத்தால எங்கள் அபிராமவல்லி அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் சொல்கிறார், தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே அப்படின்னு முடிப்பார். இந்த முதல் எழுத்து தால் ஆரம்பிக்கும், கடைசி எழுத்து ஏல முடியும். தாயே அப்படிங்கிறது விழிவேற்றுமை, உமையம்மையே அம்மா அப்படின்னு. அப்போது இறைவியை தாயாக கருதுகிறார்கள்.
அப்படின்னா தாயும் தந்தையும் கடவுள்னு சொல்கிறதுல என்ன சம்சயம்? இது ஒரு 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 வினாவாக இதை கேட்கணுங்கிற அவசியமே இல்லை. இதெல்லாம் நித்திய சத்தியம். தாய் தந்தை கடவுள், குரு கடவுள் அப்படிங்கிறது நித்திய சத்தியமான வாக்கு. நித்திய சத்தியம்னா என்ன? அதுவே புரியலையே அப்படின்னு கேட்டால், இப்போ ஒரு பாருங்களேன், சூரியன் எந்த காலத்துலேயும் கிழக்க தான் உதிக்கும். இப்போ அதே சமயத்தில் ஒரு இடம் இருக்குது, என் பேரில் ஒரு இடம் இருக்குது, அவர் பேரில் வச்சு நம்ம பதிவு பண்ணி அந்த உரிமைகளை பாதுகாத்து கொள்கிறோம். அது எத்தனை நாள் இருக்கும்? நாம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இருக்கும். 100 வருஷம் இருக்குமா? நம்ம 120 வருஷம் வாழ்வோமா? அந்த 120 வருஷம் வாழ்ந்ததுக்கப்புறம் அது அவள் பேருக்கு சொந்தமா? இல்லையே. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அப்போ அவர் அந்த இடத்த என் இடம்னு சொல்கிறது தப்பா? அதுவும் தப்பு இல்லை. அப்போ அது மாறக்கூடிய ஒரு சத்தியம். இது மாறாதது, திசை போன்றது, மாறாத சத்தியம். அவ்வளவு உறுதியாக தாயும் தந்தையும் கடவுள் அந்த உண்மையை முதலில் அறிவித்தவர் யார் அப்படின்னா, நான் முதல்ல கும்பிடுற சாமி பிள்ளையார். அந்த பிள்ளையாரே என்ன சொன்னார்? அப்பா அம்மா இவளை சுற்றி வந்தால் உலகத்தை சுற்றுற மாதிரி ஆகிடும். என்ன காரணம் அப்படின்னா, தாயும் தந்தையும் வணங்கினால் இந்த உலகத்திலே என்ன ஒரு பாதுகாப்பு, என்ன ஒரு நல்லவைகள் நமக்கு கிடைக்குமோ அதையே தான் கடவுளாக கொடுக்குறான். அதனால தான் காளிதாசன் சொன்னான், ஜெகதப்பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோன்னா. உலகத்திற்கு தாயும் தந்தையுமாகிற சிவபெருமானும் உமையம்மையும்னு சொன்னான். அப்போ தாய் தந்தை கடவுளாக வணங்கத்தக்கவர்கள், தந்தை தாய் கடவுளாக இருக்கிறவர்கள். இவர்கள் இருவருக்கும் இடையே ஒரு சிறிதும் பேதமில்லை.